ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டாக்ஸிக் ஹஸ்பண்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுகா வராரு. ஸோ அங்கே வந்து யாரையோ தண்ணியில் தூக்கி போகிறார், வேறு யாரும் இல்லை, ஜிமின். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம வந்து உங்களோட இன்ட்ரோ, நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் மேலே இடித்து கிஸ் பண்ணிடுறாங்க. அது யாரும் இல்லை, தயாங்க. ஸோ நீங்கள் வந்து அவரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குறீங்க. ஸோ இப்படியே போகுது. அதுக்கப்புறம் உங்களை ரிவெஞ்ச் வாங்குறன்ற பேரில் கடைசியில் அவர் வேறு யாரில் உங்கள் ப்ரொஃபஸர் தான். ஸோ உங்கள் ரிவெஞ்ச் வாங்குறன்ற பேரில் நிறையா உங்களை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்களை ஃபைன் டே அவர் ரூமுக்கு வர சொல்கிறாரு. பிகாஸ் நீங்களும் ஜிமினும் லவ் பண்ணுறத அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் ஹக் பண்ணுறத அவர் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சொல்லி மிரட்டுறாரு, உங்கள் பேண்ட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவரோட வீட்டுக்கு போகிறீங்க. இதோட கண்டினியூஷனை பார்ப்போண்டா. வியூஸ் பெருசாக போகல பார்ட் 1க்கு. பார்ட் 2 பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பார்ட் 2 பிடிச்சிருந்தா 1 போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை 1 பார்த்துட்டு கூட 2 நோ இஷ்யூஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கதை பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வெல்கம் ஹோம் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. சார் என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏய், உன்னை விடுறதுக்கு அடி இங்கே வர சொன்னேன், மரியாதையாக உள்ளவா. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே உள்ள வரீங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு. சார் சார் உட்கார் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஃபா காட்டுறாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டே அப்படியே போய் உட்காருங்க. நர்வஸ் ஆகுது, உங்கள் கை கல்லாம் அப்படியே உதறது. எனக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏசி ஃபுல்லாக தானே இருக்குது, அப்புறம் என்ன வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். இந்தா தனியாக குடி. சார் குடின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் முறையாக வீட்டுக்கு வந்திருக்க, அப்போ உனக்கு ஜூஸ் ஏதாவது கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் அவன் போய் ஜூஸ் எடுத்து வந்து வைக்கிறான். குடி. நீங்கள் அப்படியே தயங்கி பார்க்குறீங்க, ஏதாவது கலந்து வச்சுருப்பானோன்னு சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு வேணாம். வேணாமா? குடின்னு சொன்னேன். சார் இல்லை, எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உட்காரான். ஏன் மகன், ஏன் வேணான்ற? லைக் அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். உங்கள் அப்படியே சென்ட் அப்படியே ரொம்ப வாசனையாக இருக்க. நீ உன் வாசனை தாண்டி என்னை மீண்டும் மீண்டும் உன் கூட வர வைக்குது. உன்னை ஏன் கூடயே வச்சுக்கணும்னு தோணுது. சூப்பராக இருக்க நீ. உன் கண்ணு, உன் நர்வஸாக இருக்க ஃபேஸ், உன்னோட லிப்ஸு, உன் கை, உன் கால், அப்புறம் அப்படியே உங்கள் கழுத்து கீழே போகுது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் தயவு செஞ்சு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொண்டு போட்டுருவாங்க சார். நான் ஜிமினுக்கு துரோகம் பண்ண விரும்பலை. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் இங்கேருந்து போயிடுறேன் சார், ப்ளீஸ். ஏய், ஒழுங்க மாதிரியே தான் அந்த ஜூஸை குடி. சார் இல்லை இல்லை, நான் இங்கேருந்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே அவன் எதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு ஓடுறீங்க. பட் நோ யூஸ். நீங்கள் அந்த கதவை திறக்கிறதுக்குள்ளே மயங்கி டொம்முன்னு கீழே விழுறீங்க. எஸ், அவன் அந்த ஜூஸில் எதுவுமே கலந்தது அந்த தண்ணியில். லைக் வந்து அது ஒரு டேப்லெட் மாதிரி. ஸோ இது வந்து நான் ரியலாகவே ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், லைக் நியூஸில். ஸோ அது வந்து ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் அந்த டேப்லெட். ஸோ அது போட்டால் அது வந்து தண்ணியில் இருந்தாலும் தெரியாது, ஜூஸில் இருந்தாலும் தெரியாது, அது போட்டிருக்கதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்மெல்லு எதுவுமே வராது. நம்ம அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கான்ஷியஸ் வந்தால் தான் தெரியும் நம்ம மயங்கியிருக்கோம் இல்லை இது பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம தூங்கின கேப்பில் என்ன நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ இது வந்து ரியல். ஓகே, பி காஷியஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, இப்போ கதையை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் போட்டிருக்கான். நீங்கள் அப்படியே போய் மயங்கி விழுந்திருக்கீங்க.
என்ன பேபி கேர்ள், அவசரப்பட்டுட்டியே. ம் சரி வா, நான் ரூமில் வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமில் அப்படியே தூக்கிட்டு போகிறான். லைக் அவன் ஷோல்டரில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் தொம்முன்னு உங்களை பெட்டில் போடுறான். பாவம், நீங்கள் தான் ஒன்றுமே தெரியாத அப்படியே மயங்கிருக்கீங்க. என்ன உடம்பு, என்ன ஷேப்பு, பா செம்மையாக இருக்காடா. இதுவரை எந்த பொண்ணுமே சொல்லப்போனால் எந்த பொண்ணுமே நான் தொட்டதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என் லைஃப்லாம் கூட வச்சு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு தினமும் பண்ணணும். என்ன பண்ணுறது, நீ என்ன கோஆப்ரேட் பண்ண மாட்டேற. இந்நேரம் கோஆப்ரேட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைக் உங்கள் லிப்ஸை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவ்வளோ அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். லைக் அவன் லைஃபே அதில் தான் இருக்குன்ற மாதிரி அவ்வளோ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸு, உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கே மூச்சு வாங்குது. நீங்கள் அப்படியே தூக்கத்தில் ஒரு மாதிரி சிணுங்குறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, என்ன வயன் செம்மையாக இருக்குடி, ட்ரெஸ் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் அப்படி இருக்க, ஒன்றா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்க. நீ எனக்கு தினமும் வேணும் வயன், தினமும் வேணும். எனக்கு அடியில் நீ இருக்கணும், உனக்குள்ள நான் இருக்கணும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் தான் உன் கேமே ஸ்டார்ட் அப்படின்றான். லைக் இப்படியே லைக் 2 hours 3 hours ஆகுது. நீங்கள் அப்புறம் தான் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா ஒரு ட்ரெஸ் இல்லை உங்கள் உடம்புல. நீங்கள் பயந்துட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்க்குறீங்க, அந்த ரூமில் யாருமே கிடையாது. கடவுளே, நான் எப்படி இங்கே வந்தேன், என் ட்ரெஸ் எங்கே போச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் உடம்ப செக் பண்ணி பார்க்குறீங்க. லைட்டாக அங்கங்கே கீறல் மாதிரி இருக்குது. உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. நீங்கள் நினச்சிட்டீங்க அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கிட்டே வெளில வந்து பார்க்குறீங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, அந்த வீட்லேயுமே யாரும் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு அங்கேருந்து போகிறீங்க. டோர்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. நீங்கள் லைக் தனி வீடு மாதிரி தான் எடுத்து தங்கியிருக்கீங்க. ஓகேவா, உங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. ஸோ நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டு, நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் போச்சு, இது எப்படி ஜிம்மிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. நம்ம லைஃபு இவ்வளோ தானே, ஒரு பொண்ணோட லைஃப்னா எவ்வளோ ஈஸியாக விளாட்லாமா, அதுவும் அவள் விருப்பம் இல்லாமல். கடவுளே, ஏன் ஜிம்மினுக்கு என்னால் உண்மையாக இருக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னையே நம்பி அவன் இருக்கான். அவகிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன், அவகிட்ட எப்படி சொல்லுவேன், நீ காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தவங்கிட்ட எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறேன். உன்னை என் லைஃப்பில் பார்த்துருக்கவே கூடாது கேம் தயாங். ஐ ஹேட் யூ. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. நீங்கள் 2 நாள் காலேஜே போகல. ஜிமினும் உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. தென் ஃபைன் டே, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் காலேஜ்க்கே வரீங்க. ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து லைட்டாக கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்பவும் ஒரு கன்சர்னாக இருக்கான். ஏன்னா நீங்கள் ஃபோனும் எடுக்கலை, ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட தனியாக பேசலான்னு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பீரியடே நம்ம தேவங்களோட பீரியட் தான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அக்கௌண்ட்ஸில் முக்கியமான சாப்டர், தென் கோல்டன் ரூல்ஸ் தான் படிச்சுட்டு சொன்னேனே, எல்லோரும் படிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கேட்டுட்ருக்கான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க முடித்தது, அவங்க படித்தது எல்லாருமே சொல்கிறாங்க. சில பேர் வந்து போர்ட்லேயே எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்குது கிளாஸு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தயவங்க, அவன் வேணுங்கன்னே கண்டுக்காத மாதிரியே இருக்கான். எதுவுமே அவங்களுக்குள்ளே நடக்காத மாதிரி அவ்வளோ கேஷுவலாக இருக்கான். இடியட், உன்னை ஏன் என் லைஃப்பில் பார்த்து நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்.
ஐ ஹேட் யூ, ஹேட் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மெகுவும் கேட்குறேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே அவங்க கிளாஸ் முடியுது. வயன் என்னை வந்து என் கேபினில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜிம்மினும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் எதுவுமே பேசவே இல்லை. சரி நீங்கள் அப்புறமேட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் இது எல்லாமே கேட்டுக்கிட்டு. ஸோ நீங்களும் போகிறீங்க. பொறுமையாக போயிட்டு அந்த கேபின் ஓப்பன் பண்ணுறீங்க. தேவங்க மட்டும்தான் இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். ஆ ஆ வா வயன். நீங்கள் அப்படியே மறைச்சிக்கிட்டே போகிறீங்க. சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நைட்டு? உங்களை நம்பி நான் வந்தேன். கடைசியில் இவ்வளோ கேவலமா? உன்னெல்லாம் பெற்றவங்கள என்னடா பண்ணாங்க? உன்னை என் லைஃப்பில் செத்தாலும் ஒன்று மாதிரி கேவலமான கேரக்டர்லாம் மறக்கவே மாட்டேன். ஐ ஹேட் யூ கிம் தயாங். நீங்கள் அப்படியே கோவத்தில் அவ்வளோ கத்துறீங்க. நீங்கள் அந்த கேபினே அதிரும் அந்தளவு கத்திகிட்ருக்கீங்க. ஏ வாய மூட்ரி. யாராவது கேட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். முக்கியமான ஃபோட்டோஸ் காட்ட வேணாமா? என்ன சொல்கிற? ஆமாம் நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் காட்ட வேணாமா? என்ன நீ பேசுகிற? என்ன ஃபோட்டோ? அதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறான். லைக் நீங்களும் அவனும் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தேவம் பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்க? இதெல்லாம் எப்படி? என்னடா பண்ணியிருக்க? என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னை போலீஸில் தானே பிடிச்சி கொடுத்தேன். அதுக்கு நான் அடி பனிஷ்மெண்ட் கூட என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆனால் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஐ ஹேட் யூ. அதுக்கு தான் நான் ஒரு டீலிங் வச்சுருக்கேன். என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இருந்துரு. இதே மாதிரி தினமும் பண்ணலாம். இதை நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். எனக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். என்ன சொல்கிற? சி உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு தான் தெரியும்ல நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் இப்படி அவன்கிட்ட எவ்வளோ கேவலமா இல்லை? இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டி ஆக போகிறவ, அதுவும் கேவலமாக அவளோட கன்சர்ன் இல்லாமல் கேவலமாக நடந்துக்கிட்டு அது வர ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுற வயன். அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி நின்றுட்டு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே லைக் செவத்துக்கிட்ட போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வழியே இல்லை. போய் முட்டிட்டு அப்படியே நிற்கிறீங்க. கிட்ட வராத, எட்டுப்போ. என்ன வயன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிற? ஒழுங்கு மரியாதையா நான் வேறு ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். என்ன வேணால் பண்ணிக்கோ. என்ன சிம்மின்ட்ட சொல்வியா? சொல்லிக்கோ. அவன் ஒன்றும் என்னை நம்புகிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நான் பண்ணேன்னு ஜிம்மின் நம்பவே மாட்டான். ஒன்று நம்பவே மாட்டான். அவன் நம்புறானோ இல்லையோ நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு வயன். இதுக்கப்புறம் வேஸ்ட். என் கூட படுத்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் அப்படியே செம்ம கோவம் வருது. அதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நான் தரேன். நீ கவலைப்படாத. உனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் பெட்டில் நான் தயாராக இருக்கேன் தரத்துக்கு. என்ன ஓகேவா? சி நகரு, தயவு செஞ்சுக்கிறது போயிடு ஏதாவது பண்ணுறதுக்குள்ள. அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தை பிடிச்சி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் நல்லா கடிச்சு விட்டுறான். பார்த்தா அவங்க ப்ளீட் ஆகுது அவங்க வதத்துலேருந்து. நீங்கள் பலார்னு ஒரு அறை விடுறீங்க. சி கேவலமால நான் ஜிம்மினை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ இந்த ஃபோட்டோ லீக் பண்ணி ஏதாவது பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். ஐ ஒன்லி லவ் ஜிமின்.
அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. எவ்வளோ தைரியம் அவளுக்கு! என்னை தள்ளி விட்டுட்டு அந்த ஜிமின் தான் வேணுன்றாளா? இப்போ புரிஞ்சுது. அவன் இருந்தால் தானடி. அவன் இல்லாமலே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக் பண்ணுறான். இப்படியே லைக் ஒரு 2 days ஆகுது. நீங்கள் ஜிம்மின்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, பட் நோ யூஸ். நீங்கள் வந்து லைக் அன்னைக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் ஜிம்மினை நீங்கள் பார்க்கவே இல்லை. டைம் கூப்பிட்டுருப்பாரு, அப்போ அன்றைக்கி பார்த்தது தான். அதுக்கப்புறம் ஜிமின் வரவே இல்லை 2 நாளாக. நீங்கள் கால் பண்ணி பார்க்குறீங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு வேளை உங்கள் மேலே கோவமாக இருக்காரு, இல்லைனா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக பயமாகவும் இருக்கீங்க. ஒரு பக்கம் ஜிமினுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ லைக் நெக்ஸ்ட் டே லைக் ஒரு 2-3 days ஆகுது. அதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட இருந்து கால் வருது. நீங்கள் ஆசையாக எடுக்கிறீங்க. ஹலோ ஹலோ ஜிமின், ஜிமின் எங்கே இருக்க, எப்படி இருக்க, நீ எங்கடா போன, உன் வயசை கேட்காம நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா, நீ நல்லா இருக்கல, நீ நல்லா இருக்கல வயன் அப்படின்னா ஒரு குரல். நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. வயன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன என்ன ஜிமின், உங்களுக்கு செம பயம் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. நீ நம்ம ப்ரொஃபஸர் கூட படுத்தியா? உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. ஜிமின், அது நான் எவ்வளோ கேவலமாக இல்லை உனக்கு? என்ன லவ் பண்ணிக்கிட்டு அவன் கூட படுத்திருக்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வயன். உன்னோட எவ்வளோ சின்சியராக லவ் பண்ண, ஆனால் என்ன ஏமாத்திட்டு அவரு கூட. சீ, உன்னை நினச்சி கேவலமாக இருக்கும் வயன். இல்லை ஜிமின், என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவன் தான் ஏதோ பண்ணிட்டான். சரி, அவன் தான் பண்ணானா? எப்படி, எங்க? அவன் வீட்டுக்கு நீ போனதா நான் கேள்விப்பட்டனே. இப்படி வயன், அவனா எப்படி பண்ணுவான்? அவன் வீடு நீ போகலனா இதுக்கப்புறம் என் மூஞ்சில முடிக்காத வயன். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, பிரேக்கப். நீங்கள் அப்படியே உடஞ்சி இவ்வளோதான் மாதிரி இடிஞ்சு போன மாதிரி ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டான். ஹலோ ஹலோ ஜிமின், ஜிமின் ஒரு நிமிஷம். நோ யூஸ். அவன் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் பேசியிருப்பீங்க. இதான் ஃபோனில் அளவு கிடையாது பெருசாக. நீங்கள் அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, இதுக்கப்புறம் என் ஜிமினே இல்லைன்னு ஆயிடுச்சு. என் கற்பும் என்கிட்ட இருந்து இல்லை. அவனுக்காக கொடுக்க வச்சிருந்தேன் பரிசு அதை எவனோ எடுத்துட்டான். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி லைஃப் வாழ்கிறதுக்கு எல்லாமே போயிடலாம். என்னை மன்னிச்சிடுச்சு மேன். ஐ டோன்ட் டிசர்வ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் மாடியிலேருந்து குதிக்கலான்னு போகிறீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஏதோ பிளேட் மாதிரி இருக்கு. எதுக்கு? இதை அறுத்துட்டா ரத்தம் போய் இங்கே செத்துடலாம். ஜிமின், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கத்தி எடுத்து உங்கள் நரம்பை கட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா பிளட்டு அப்படியே போதும், அவ்வளோ ரத்தம். நீங்கள் அப்படியே உங்கள் கையே பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே பார்த்தா தேங்க வந்துடுறான். பயன், என்ன பண்ணுற? பார்த்தா அந்த ரத்தம் அவ்வளோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு கால் கீழே அவ்வளோ ரத்தம் ஊற்றி கிடக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அவன் அப்படியே 2 தெரியுறான். அப்படியே மயங்கி விழ போகிறீங்க. உங்களை பிடிச்சிட்றான். ஒயன் ஒயன் எழுந்துரு, ஒயன் ஒயன். அதுக்கப்புறம் எந்த பதிலும் இல்லை. உங்களை டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குன்றாங்க, ஏன்னா மெயின் நரம்பு அது. ஸோ ஒரு லைக் 1 hour 2 hours அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஸோ ஒரு 10 minutes 20 minutes அப்புறமா நீங்கள் கண் முழிச்சிங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. தேங்க உள்ளே போய் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வீக்காக தேங்க பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து, என்ன மகன், என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினப்பா? நீ செத்தாலும் உன் கூட சொர்க்கத்துக்கு வந்து உன் கூடவே இருந்து டார்ச்சர் பண்ண வேண்டி. இப்படி சாவலான்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நீ சாகணும்னு ட்ரை பண்ணனா
உன் ஃபேமிலியில் ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே ஒய்டாகிறீங்க உங்கள் வயசு எல்லாமே. என்ன சொல்கிற? ஆமாம், நீ எப்போ என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணியோ அப்போவே உன் ஃபேமிலியை தூக்கிட்டேன். இப்போ என் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நீ யார்? இதுக்கு இதெல்லாம் பண்ணுற? சொல்லு. நீ ஒரு ப்ரொஃபஸர் தானே, உனக்கு எப்படி இதெல்லாம்? ப்ரொஃபஸர் நீ யார் சொன்னா? என்னோட ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஸர். ஆனால் என்னோடய ஜாப் முழு கேங்ஸ்டர். என்கிட்ட அத்தனை ஆளுங்க இருக்காங்க. நிமிஷத்தில் என்ன வேணால் யாரை வேணால் பண்ணலாம். ஏன்னா எனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. லாயல் ஒர்க்கர்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் இனிமேல் ட்ரை பண்ணாத. நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிடுறான். நீங்கள் உங்களால் சாகவும் முடியாது. ஏன்னா நீங்கள் செத்துட்டா உங்கள் பேரண்ட்ஸ் எப்படியும் கொண்டுடுவான். இங்கே வேறு வழி இல்லாமல் ஜிம்மினுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பட் ஜிம்மினும் எடுக்கலை. லைக் இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ். உங்கள் பேரண்ட்ஸ் லைக் அவங்க கன் பாயிண்டில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கே பிரைடை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே பைட் பண்ணது குறை தான் அவ்வளோ கிஸ் பண்ணுறான். மூச்சோட முடியல உங்களால். உங்கள் பேரண்ட்ஸால் இதை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை விடவே இல்லை. அப்படியே பார்க்குறீங்க. அவங்க கூனி குறுகி எவ்வளோ அழுதுட்ருக்காங்க. பிள்ளைய கண் முன்னாடி இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைஃப் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு அவன் காருக்கு தூக்கிட்டு போகிறான். அவங்க சில ரிலேட்டிவ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதெல்லாம் மதிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு இட்டுட்டு போயிடுறான். அவங்கள டைரெக்டாக இட்டு போயிட்டு உங்களை வீட்டில் தான் விடுறான். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நைட்டு மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கேருந்து ஓடவும் முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நம்ம லைஃப் அவ்வளோதானா? ஜிம்மினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் ஃபோனும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் ஏதோ மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க பெட்டில், சாப்பிடவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தேங்குள்ள வரான். என்னம்மா மாதிரி உட்காந்துருக்க? நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் பார்க்குறீங்க. சரி, ரொம்ப நாள் உங்ககிட்ட மறைச்சிட்டேன், ஒரு உண்மையை சொல்லவா? நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க எதுவுமே சொல்லாமல். சரி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், இப்போ சொல்கிறேன். நான் அன்றைக்கி எதுவுமே பண்ணலை, அது வெறும் ஜஸ்ட் பிக்ஸ் மட்டும்தான் அப்படின்றான். ஒன்றுமே புரியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், அன்றைக்கி லைக் உங்களை அப்படி படுக்க வச்சது இவனோட பர்சனல் மெய்ட். ஸோ அவங்கள வச்சு தான் அவங்கள ட்ரெஸ்லாம் கட்ட சொல்லியிருப்பான். ஸோ அவன் சும்மா தான் படுத்திருப்பான், உங்களை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், ஜஸ்ட் அந்த கிஸ் மட்டும்தான். ஸோ இதை வச்சு உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். கேவலமாக இல்லை உனக்கு? என் லைஃப்பில் இப்படி விளாண்டுட்டு இதை நினச்சி ஜிம்மின் என்னை கேவலமாக நினச்சிட்டான். என் கூட பிரேக்கப் பண்ணிட்டான். என் ஜிம்மினை ஏதாவது பண்ணியா? என் ஜிம்மினை காணவே காணும். எனக்கு பயமாக இருக்கு. சொல்லுடா, ஏதாவது என் ஜிம்மினை பண்ணியா? பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அது மேட்டர் இல்லை. இப்போ நீ தான் எனக்கு மேட்டர், புரியுதா? வீட்டில் உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் போடுறி. இல்லை, என்னால் முடியாது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உன் விருப்பம்ல யாருக்கு வேணும்? எனக்கு நீ மட்டும்தான், உன் பாடி மட்டும்தான் வேணும். உனக்கு சம்மதம் இருக்குது இல்லை, டோன்ட் ஃபக்கிங் கேர், அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே ஹாஷாக வரான். உங்கள் மேலே அப்படியே லே டவுன் ஆகிட்டு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே பிஞ்சு அந்த பக்கம் போய் விடுது. லைக் ஒன்றுமே இல்லை உங்கள் மேலே. அந்த பாடியும் பிடிச்சி இழுத்துருந்து அதுவும் போய் சேர்ந்து பிஞ்சிடுச்சு. ஸோ லைக் உங்கள் ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் அப்படி அழுவுறீங்க, விட்டுருன்னு சொல்லிட்டு. அப்படியே மேலேருந்து கீழே வரையும் அவ்வளோ இதாக பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே அருகருப்பாக இருக்குது, என்னடா இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உன்னை அப்படி சொல்லிட்டு
அப்படியே அங்கங்கே ஃபேஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான், அங்கங்கே கிஸ், அவ்வளோ கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் உங்களை வந்து அதுக்கப்புறம் உங்கள் அப்டோமென் கிட்ட போயிட்டு உங்களை லைக் தேர்ஸ் பண்ணலான்னு வரான். நீங்கள் அப்படியே ரொம்ப கிஸ் பண்ணியிருப்பான், கிஸ் கொடுத்துருப்பான்ல, நீங்கள் அப்படியே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அவனை தள்ளுறதுக்கு, உங்களால் முடியல. அதுக்கப்புறம் லைக் உங்களை இன்சல்ட் பண்ணலான்னு வரான். அதுக்கப்புறம் இங்கே வந்து தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அப்போது ஒரே அறை தான் அவன். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் போகலாம், சரி இன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. பட் நீங்கள் எதுவுமே லைக் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு எண்ணம். ஃபக், என்னமோ நினச்சா என்னமோ நடக்குது. பையன் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், இன்னும் நாளைக்கு உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். செம்ம கோவத்தில் போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆனது தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து லைக் மார்னிங் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டானோ அப்படி தான் நீங்கள் அப்படியே கிடக்குறீங்க. அப்புறம் உங்கள் உடம்புலாம் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது இங்கே தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கங்கே தேடி பார்க்குறீங்க. அவன் வெளில போயிருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. அந்த வேலை தேவங்க இல்லை, இங்கேருந்து எப்படியாவது போயிடணும். இப்போ வந்து இந்த ஷிஃப்ட்டுக்காக நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு இப்போ காலைல ஷிஃப்ட் வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ தயவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு நீங்கள் போய் அப்படியே ஒரு நிழலில் நின்று ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட தப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. லைக் கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பீங்க அது வீட்டிலேருந்து. ரொம்ப இறக்கிது, உங்களால் முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப வேர்த்து போயிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எந்த வீடுமே கிடையாது, ரொம்ப தூரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கேயாவது ஆளுங்களை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா ஒரு கல் தடுக்கி விழுறீங்க. ஆமாம், வலிக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் லைக் உங்கள் பின்னாடி யாரோ இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்துக்கிட்டே அப்படியே திரும்புறீங்க. உங்கள் முடியை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாரு? பார்த்தா தேவங்க அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருக்கான். தேவம், என்ன தைரியம் உனக்கு? எவண்டி உனக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்தாங்க அது தப்பிக்கிறதுக்கு? ஒன்றை அப்படி சொல்லிட்டு உங்கள் முட்டியை பிடிச்சி அப்படியே உங்கள் காரில் ஏற்றுறான். டக்கு டக்குன்னு போயிட்டு அவன் லைட்டு அவங்க மேன்ஷனில் தான் போய் நிறுத்துறான். உங்களை அப்படியே முட்டியை பிடிச்சி தரத்தானே எடுத்துகிட்டு வரான் உள்ள. தேவம் விட வலிக்குது. ஆமாம் வலிக்குது தேவம், வீடு வலிக்குது தேவம். அம்மா வலிக்குது. போட்டு செம்மட்டி பளிச்சுன்னு கண்ணத்துல இருக்கிற 2 கண்ணத்துலையும் மாற்றி அப்படியே கீழே விழுந்துட்டீங்க சுருண்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ ராட்சச மாதிரி நடந்துக்கிறான். பிடிச்சி லைக் அந்த ஷோஃபா இருக்கும்ல அந்த கார்னரில் போட்டு இப்படி தான் அப்படியே லைக் அவங்க நெத்தியில் பிளட்டு வந்து அப்படியே நீங்கள் அப்படியே விழுந்துட்டீங்க. நாய, இவ்வளோ தைரியம் உனக்கு இங்கே தப்பிக்கிறதுக்கு? அப்படியே சாகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா அப்படியே உங்களை போட்டு போயிடறான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்ப்போம் இந்த சைடு போட்டு ஜிம்முன்னு அடின்னு அடித்து அவனுக்கு அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கான். ஒரு சேரில் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் சுகா தான் இருக்கார். எவ்வளோ அடித்தாலும் திருந்துறானா பாரு. பொயன் உன் உயிரை விட உனக்கு ஒயந்தான் முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மன் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு அந்த கண்ணை மட்டும் அப்படியே எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்ல திருப்பி குடிஞ்சுக்கிறான். ஒயன் வேணும் எனக்கு, ஒயன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிகிட்ருக்கான். அங்கே அவ்வளோ கோவமாக, ஏற்கனவே உங்கள் மேலே கோவம், இங்கேருந்து வரான் தயம், செம்ம கோவமாக வரான். இவன் சொல்லிட்டு இருக்கிறது கேட்டோன்னா ஒரே உததான் அந்த சேரோட போய் கவுந்துடுறான் ஜிம்மன். அப்படியே பார்த்துட்டு அவனால் ஏந்திருக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டு அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவனால் முடியல. அவ்வளோ ரத்தம், அவ்வளோ அடி, சட்டெல்லாம் கிழிஞ்சு அவ்வளோ பாவமாக இருக்கு அவனை பார்க்கவே. எனக்கு ஒயன் வேணும், ஒயனை விட்டுரு. ஹேய், உன்னால தான்டா அவ ஏன் கூட படுக்க மாட்டேன்றா. உன்னால தான். இவ்வளோ என்ன பெரிய புனித காதலடா உங்கள் காதல் மயிறு.
நீ இருக்கிறதுனால தான் அவ்வளோ தைரியமா எப்படியாவது ஜிமின் வந்துடுவான்ற ஒரு தைரியம் உன் அன்னைக்கே போட்டு தள்ளியிருக்கணும். ஒன்ன அப்படி சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான். ஆனாலும் முடியல. அப்படியே உனக்கு வாயிலேருந்து ரத்தமாக வருது. செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். லைக் இப்போ எப்படி ஜிமின் வந்தாருன்னு பார்ப்போம். உங்களை வந்து அன்றைக்கி கிஸ் பண்ணியிருப்பார்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக காலேஜில். அதுக்கப்புறம் லைக் ஈவினிங் ஆகுது. ஜிமின் வந்து லாஸ்ட்டாக தான் பேக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒயன் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஆசையாக லைக் அங்கே மாடிக்கு போகிறாரு. அங்கே தான் வந்து யூஸ்வலாக மீட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பார்த்தா யாரோ நிற்கிறாங்க. ஒயன் தானே வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்படியே ஸ்மோக்கோட திரும்புகிறான். சார் நீங்களா? நான் தான் ஜிமின். யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் வந்தேன். எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நீ மட்டும் இங்கே என்ன சும்மா பண்ணுற? நீயும் என்ன லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார் அது சொல்லடா. ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறோம். இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கு காரணம் நான் தான். நான் காலேஜ் சேர்ந்தன்றதுனால தான் அவளும் இதே காலேஜில் சேர்ந்தா. சார் இதை பற்றி வெளியில் தெரிய வேணாம். நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறோம். காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு நான் மேரேஜ் பண்ணிப்பேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். ப்ளீஸ் இதை பற்றி வெளியில் தெரிய வேணாம் சார் அப்படின்றான். ஆனால் தெரிய வருமே, அண்ணா இருக்கோம்ல. சார் என்ன? ஆமாம், எனக்கு ஒயன் வேணும். சார் என்ன பேசுகிறீங்க? முடியாது, ஒயன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்க? ஹே, ஒயன் எனக்கு வேணும். இவ்வளோ நான் கல்யாணம் பண்ண போகிறேன். முடியாது சார். நீங்கள் முன்னாலேருந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அவகிட்ட. அப்போ இதோட இன்டென்ஷன் இதுதானா? முடியாது, என் ஒயனை நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன். ஒயன் யார் கூடயாவது படுத்தான்னு சொன்னா அப்பையும் இதே தான் பண்ணுவியா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒயன் என் கூட படுத்தா. இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அழுகுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நோ யூஸ், என் கூட இப்போ படுத்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. புரியுதா? இல்லை, என் பையன் இதை பண்ணியிருக்க மாட்டா. என் பையன் இதை பண்ணியிருக்கவே மாட்டா. எங்கே வேணால் எழுதி தர, என்ன வேணால் பண்ண தயார். என் பையன் இதை பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். எப்பட்றா தெய்வீக காதல், என் கூட படுத்துட்டான்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்பாமல் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். பரவாயில்ல, ஒயனும் இதே தான் சொன்னான், நீ நம்ப மாட்டேன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தான் படுக்க வச்சேன். அவன் போய் சட்டையை பிடிச்சி அவனை அடிக்கிறான். தேவன் வந்து லைக் தடுத்துட்டு தான் இருக்கிறான். வேணே ஃபுல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் காட்டல, ரொம்ப துள்ளுறான். அதுக்கப்புறம் பின்னாடி சைன் பண்ணுறான். பார்த்தா அங்கே சுகா வந்திருக்காரு. ஒரே அடி தான் ஜிமின் மண்டையில். அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிறான். இப்படி தான் ஜிமினை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. செம்ம அடி அடிச்சிட்ருக்காங்க உங்களை மேரேஜ் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட் பார்ப்போம். தேவங்க வந்து ஹே, இவன் என் நர்வ்ஸில் ஏறுறான் ஒன்றெல்லாம். இவனை பார்க்க எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது. இவனை போட்டு தள்ளிடுங்க, அந்த பிரிட்ஜில் போய் தூக்கி போடுங்க, அடிச்சு கொன்று. அதுக்கப்புறம் செம்மையாக அடிக்கிறாங்க அவனை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் போயிடுறான் தேவன். அதுக்கப்புறம் தான் சுகா வந்து அது போடுறதுக்காக வந்திருப்பார். ஸோ அவன் அவ்வளோ அடிச்சும் உயிரோடு இருந்திருப்பான். லைக் அவன் உயிர் இருந்திருக்கும் அப்போது. ஸோ அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்தராக கதையில் பார்ப்போம். ஸோ இங்கே தான் நீங்கள் இப்படியே ஒரு 2 days 3 days போகுது. அவன் கண்டினியூஸாக உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஓட ட்ரை பண்ணிங்கல்ல, ஸோ அவனுக்கு அந்த கோவம் போவே இல்லை. உங்களை போட்டு கட்டி போட்டு அவ்வளோ அடி செம்ம அடி அடிக்கிறான். உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் சுத்தமாக விடவே மாட்டீங்க. அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடுது. உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து லைக் கிச்சன் போகிறான். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறான். அவங்க என்ன பண்ணுற? எனக்கு உன்னை பார்க்க எரிச்சலாக வருது ஒயன். எனக்கு உன் உடம்பு தராமல் உன் ஜிமின் அவன் உயிரோடையே இல்லை. அந்த பாஸ்டருக்காக
நீ எல்லாமே தரேன்ற, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு எதுவும் தரமாட்ற. அவன் கோவம் வந்து அப்படியே உங்களை தூக்கிடுறான் பிரைடல் ஸ்டைலில். தயம் விடு, என்ன எங்கே தூக்கிட்டு போகிறேன், தயவு செஞ்சு அந்த விடு தயம் விடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சி அப்படியே இட்டுட்டு போய் அவங்க அப்படியே கால் எடுத்து அந்த லைக் அந்த தோசை கல் வச்சுருப்பான் கிச்சனில், அது அப்படியே ஹீட் ஆகிட்டு அங்கே தண்ணி துவைக்கிறான். அவ்வளோ அப்படியே ஆவியாக போகுது. அவன் சுட வச்சு உங்கள் காலை எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் இரும்பு புடி தான், அந்த காலை அப்படியே அச்சா வைக்கிறான். அப்படியே அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் அப்படியே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. உங்கள் தோலே உறிஞ்சிரும் அந்தளவுக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்படி கத்துறீங்க, அந்த அந்த வீடே அலறுது. தயம் விட்டுரு, அம்மா வலிக்குது, விட்டுரு தயம், விட்டுரு விட்டுரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த வீட்டை விட்டு ஓடி போக மாட்டேன், என்னை விட்டுரு தயம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அவங்க காலுக்கும் அவ்வளோ புண்ணாயிடுச்சு, ரத்தம் வருது உங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப காயமாயிடுச்சு. அப்படியே போடுறான், லைக் அவங்க தூக்கி வச்சிருப்பான்ல அங்கேருந்து அப்படியே போட்டுடுறான். விழுறீங்க, அந்த முட்டியில் செம்மாட்டி, உங்களால் சுத்தமாக ஏந்திருக்க முடியல. அவன் படுக்க அவன் இஷ்டத்துக்கு உங்களை இது பண்ணிவிட்டு அப்படியே லைக் ட்ரக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அவன் போய் படுத்துட்டான். உங்களால் சுத்தமாக முடியல, அப்படியே தவந்து போகிறீங்க எரிச்சல்ல, அழுதுகிட்டே அப்படியே அப்படியே லைக் கையால் நோந்து போங்க, அந்த மாதிரி போயிட்டு உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. மிகு மிகு ப்ளீஸ் மிகு, என்னை வந்து எங்கள் வீட்டில் பாரு, முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. அவள் லைக் உங்கள் லொக்கேஷன் அமுச்சு விட்ருப்பீங்க. வந்து பார்க்குறா, அவங்க அண்ணா வந்திருக்காரு, ஜின், ஓகேவா. ஜின் வந்து மிகுவோட அண்ணன். ஸோ அவரும் டாக்டர் தான். உங்களை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லைக் அவங்கள தூக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் வந்திருப்பாங்க. இது வந்து நைட்டு தான் நடந்திருக்கும். லைக் ஒரு 12 இல்லை ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு தான் டக்குன்னு வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட் பண்ணுறாங்க. அவருக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ புண்ணாகிருக்கு, நீங்கள் அப்படியே மயங்கி தான் இருக்கீங்க. மிகு, என்ன இது, என்ன வயன்கால் இவ்வளோ புண்ணாயிருக்கு, என்னாச்சு அவளுக்கு? தெரியல ஐயோ, என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே அவள் கால் பண்ணுறதில்ல கொஞ்ச நாளா. ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவள் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை, அவன் வீட்டில் இருக்க நிலைமையை பார்த்தா இவன் வெளில வந்தான்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான். சரி நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவளை வேணால் மார்னிங் இட்டு போகலாம். அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. தெரியல ஹியூம், அவள் ரெஸ்ட் எடுக்கணும்னா எப்படியாவது நம்ம காலைல போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி காலைல தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ தான் கான்ஷியஸ்லேருந்து இது பண்ணுறீங்க. அப்புறம் கண் முழிச்சு பார்த்தோம், நீங்கள் இங்கே இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு பயமாயிட்டு அவங்க வெளில வந்தாலே அடிப்பான். நீங்கள் செம்மையாக பயந்துட்டு என்னை எப்படியாவது வீட்டுக்கு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறதை பார்த்து ஜின்னே அதுக்கப்புறம் உங்களை வந்து கை தாங்களே இட்டு வராரு. ஸோ மெகுவும் கூட வரா, 2 பேரும் தான் இட்டு வராங்க. நீ உங்களை நடுவில் வச்சு அங்கேருந்து தேவம் வராரு. ஏய், எங்கடி போய் ஊர் மேய்ச்சிட்டு வர? நான் இருக்கும் போதே உனக்கு இன்னொருத்தவன் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து சொல்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ஆல்ரெடி மேரிட். ஓ, மேரேஜ் ஆனவன் கூட அப்படி சொல்லிட்டு கோவத்தில் மறைச்சிட்ருக்கான். ஹலோ மிஸ்டர், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? தேவங்க மறைச்சிக்கிட்டு, அவள் இங்கே என் ஒய்ஃப், அவளை அடிப்பான் பொத்தைப்பான் கொள்ளுவான், அதை பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டே சொல்கிறாரு. ஜின்னும் அப்படியே மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தான், இல்லை நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போக மனசே இல்லை, இப்படி பண்ணுறான் இவன்கிட்ட இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு. ஜின்னை உங்களுக்கு வந்து லைக் மிகு மாதிரி தான் உங்களை பார்ப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே சிஸ்டர் மாதிரி தான். ஸோ உங்களை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அப்படியே தேவங்க பட்டு மறைக்கிறாரு. தேவங்க செம்மையாக மறைக்கிறாரு, விட்டா அவ்வளோதான் அங்கேயே போட்டு தள்ளுவார் ஜின்னு, அந்த மாதிரி. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அவங்க அப்படியே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க, எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேங்க அவங்களை முட்டியை பிடிச்சி அப்படியே போட்டு செவுத்துல முட்டுறான். உங்களுக்கு அப்படியே போய் பொத்துன்னு வாங்கி விழுறீங்க, அவங்களால சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றுறான் பளிச்சுன்னு. தேவையான விட்டுரு, இல்லை முடியலையா, எனக்கு வர கோவத்துக்கு அப்படி சொல்லிட்டு அவன் லைக் ட்ரக்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி வச்சுருக்கான், அதை எடுத்து போடுறான். நீங்கள் வேணான்னு தடுத்து அழுவுறீங்க, அப்படி அழுவுறீங்க, உங்களால் முடியல சுத்தமாக. அதுக்கப்புறம் லைக் அப்படியே ஃபுல்லாக ஏற்றிட்டு அவங்களுக்கு ஊசி
நீங்கள் அப்படியே ஓட முயற்சி பண்ணுறீங்க. அந்த படி ஏறுறீங்க. அப்படியே தலை கிறுகிறுன்னு சுற்றுது. என்ன போதை ஏறுதா? இதுக்கு தான் எதிர்பார்த்தேன். இத்தனை நாள் தப்பிச்சிட்டா, இனிமேல் உன்னால் தப்பிக்கவே முடியாதுடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து முடியை பிடிச்சி அந்த படியில் அப்படியே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் உங்களால் கால் நடக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், அப்படியே உங்கள் கால் தரையிலே படல, அப்படி இட்டு போகிறான். வலிக்குது, நீங்கள் கத்துறீங்க விட்டுருன்ட்டு. அப்படியே எடுத்துகிட்டு போய் ரூமில் பெட்டில் கிடாசுறான் அவங்கள. உங்களால் அப்படியே கேர் ஆகுது. அவனை சரியாக பார்க்க விட முடியல. அப்படியே அவன் சட்டையை கழட்டிட்டு அப்படியே உங்களையும் நீங்கள் சாரீ கட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாரியும் இழுத்துட்டு அப்படியே பிடிச்சி கிழிக்கிறான். ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படி கிஸ் பண்ணுறான் ஹார்ஷா. அவ்வளோ ஹார்ஷா. லைக் அவனும் ட்ரக்ஸ் எடுத்துருக்கான் போலாம். அப்படியே அவனே அறியாமல் அவ்வளோ கிஸ். நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க. உங்களால் அப்படியே ரொம்ப வீக்காக இருக்குது. அப்படியே உங்களுக்கு தலை அப்படி வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தடுக்க பார்க்குறீங்க. லைக் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு லைக் ரொம்ப அப்படியே அங்கங்கே ஹிக்கீஸு அப்படியே கடிச்சு வைக்கிறான். அப்படியே உங்களால் ரொம்ப முடியாமல் அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்னடா இது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி ஹோப்பே விட்டுட்டீங்க. அவன் எல்லாத்தையும் அங்கங்கே கிஸ் பண்ணுறான், ஹக் பண்ணுறான். அவ்வளோ மூச்சே விட முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் லைக் ஃபிங்கரிங் மாதிரி பண்ணுறான். உங்களால் முடியல. அப்படியே போட்டு அப்படி இது பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே எப்படியோ அந்த போதையிலையும் உங்களால் சுத்தமாக முடியல. அவ்வளோ அழுகுறீங்க. தயா வலிக்குது, முடியல தயா, வலிக்குது தயா, ப்ளீஸ் விட்டு, என்னால் முடியல தயா, வலிக்குது தயா, முடியல விட்டு தானே. ரொம்ப அழுகுறீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே இன்சைட் பண்ணான். வலிக்குது அம்மா, வலிக்குது ஜிமின், காப்பாத்து ஜிமின், அவன் கொண்டுட்டான் பாவி. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. பாட்டுக்கு ஃபோர்ஸாக பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரவுண்டு நீங்கள் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டீங்க. லைக் அவ்வளோதான், இன்றைக்கி உயிர் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூட போகிறீங்க. இப்போ தேங்கல்ல வேகமாக அடி யாரோ. அப்படியே போய் தொம்முன்னு கீழே விழுறான். அவனும் அப்படியே போதையிலே அப்படியே பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜிமின் அங்கங்கே தலையில் கட்டு, கையில் கட்டு, அங்கே லிப்ஸுக்கிட்ட பேண்டேஜுன்னு சொல்லிட்டு அங்கங்கே கட்டு போட்டு அப்படியே வந்து நிற்கிறான். அவனாலே முடியல. அவனே ரொம்ப முடியாமல் உங்களை பார்க்குறான். அப்படி இருக்குது உங்கள் உடம்பெல்லாம் அங்கங்கே காயும், ட்ரெஸ்ஸே இல்லை. அதை பார்த்து ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. உட்காந்துட்டு அப்படி அழுகுறான் அடிச்சுட்டு. ஏண்டி வெண்டி இப்படி பண்ண, அவனை அப்பயே விட்டுருந்தேன் இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ பண்ணது தப்பு இல்லை, ஆனால் யாருக்கிட்ட இதெல்லாம் பண்ண? அவன் எங்கேடாது கெட்டுட்டு போகிறான். நீ அன்றைக்கி பஸ்ஸில் விட்டுருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒயன் ஒன்று பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு ஒயன். அப்படியே அவ்வளோ அழுகுறான். அதுக்கப்புறம் டக்குன்னு அவனோட பிரேசரு அது எல்லாமே கொடுத்து ஃபுல்லாகவே உங்களை ட்ரெஸ் போட்டு அப்படியே தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே போதையில் அப்படியே கிடக்குறீங்க. அப்படியே உடம்பு முடியல உங்களுக்கு. உங்களை தூக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக்ஸு. உங்கள் உடம்பு சுத்தமாக தாங்கலை, அதில் இந்த மாதிரி வேறு டார்ச்சரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியல. ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக் ஆகுது. அப்போ தான் நீங்கள் கண்ணே திறக்கிறீங்க. இத்தனை நாள் லைக் கோமா மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள். ஸோ ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உங்களை லைக் தேட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் இப்படி இருந்தாலும் கிடச்சணும், உங்களை எப்போ கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வெறியில் சுற்றிட்டுருக்கான். ஸோ அவங்க ஆளுங்களை வச்சு தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அந்த பக்கம் தான் ஜிமின் தான் உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுக்கிறாரு. நம்ம எங்கேயாவது போயிருக்கணும், இந்த காலேஜுக்கே வந்துருக்கூடாது, என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும், எப்பட்றா ஜிமின் வந்தான், அவன் தான் கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவன் அங்கேருந்து தூக்கி போடும் போது லைக் அவனுக்கு உயிர் இருந்திருக்கும். ஸோ அங்கே 2 கப்புள்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால, அது வேறு யாரும் இல்லை, ஜியோப்பும் அவங்க ஆளும் தான். ஸோ அவர் வந்து இங்கே எல்லாமே நடந்ததை பார்த்துருப்பாரு. அங்கே பார்த்தா யாரோ தூக்கி போடுற மாதிரி இருக்குது.
அவர் யாருன்னு பார்க்குறாங்க, அது ஏதோ மனுஷன். ஸோ அவர் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் லைக் அவர் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் தான். ஸோ அங்கே டக்குன்னு குதிக்கிறாரு. அந்த பொண்ணு வேணாம் வேணான்னு சொல்லுது. ஸோ அவர் வந்து குதிச்சு அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறாரு லைக் ஜிமினை. ஸோ அதுக்கப்புறம் காப்பாற்றி பார்த்தா அவருக்கு சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் தான் ஜியோப் தான் பார்த்துருப்பாரு ஜிமினை. அவர் கொஞ்சம் க்யூர் ஆனால் இப்படியாவது உங்களை தேடி வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ அதனால தான் அவருக்கு ரொம்ப பேண்டேஜ்லாம் போட்டு அவருக்கே முடியாமல் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இல்லை ஜிமினா, இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடலாம். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சு, கெட்டு போனவன் தெரிஞ்சும் நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டல, அதுவே போதும். இல்லை வயன், இப்படி சொல்லாத. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. ஐ லவ் யூ. ரொம்ப அழுகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு இவ்வளோ இருக்கிற. அதுக்கப்புறம் லைக் 2-3 மந்த் ஆகுது. நீங்கள் அப்புறம் தான் ரெக்கவர் ஆகுறீங்க. லைக் ஜிமின் தேவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அவன் பண்ண எல்லா டார்ச்சருக்கான எவிடன்ஸ் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ தேவங்க்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தேவன் உங்களுக்கு போகும்போது முறைச்சிக்கிட்டே போகிறாரு. வயன், உன்னோட முடிவு என் கையில் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் வந்து அடுத்த ஜென்மத்திலையா தேவங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. தேவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அந்த கோர்ட்லேருந்து உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வராரு. ஓகேடா, இந்த கதை முடிஞ்சுது. ஸோ இது வந்து 2 ஷார்ட்டாக போடுவேன், ஏன்னா இது டியூரேஷன் ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இது வந்து 1 ஷார்ட்டாக போடலான்னு நினச்சேன். பட் சில பேர்லாம் அவ்வளோ தூரம் பார்ப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ 2 ஷார்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் ப்ளீஸ் இதெல்லாம் ஃபுல்லாக இது கேட்காதீங்க, போனஸ் கேட்காதீங்க. நான் பிகாஸ் இவ்வளோ தான் கதையே. இதுக்கப்புறம் கொண்டு போனா லைக் அவன் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஜிமினோட செம்மையாக ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகேடா மீ, பாய் சரங்கே. இதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் லைக் 2 or 3 இல்லை 4 டேஸ்க்கு அப்புறம் தான் வீடியோஸ் வரும். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ வந்தக்கப்புறம் தான் வீடியோ போட முடியும், ஏன்னா அங்கே நெட் இருக்காது பெருசாக. ஓகேவா? ஸோ இங்கே ஒய்ஃபைலேருந்து போட்டுட்ருக்கேன். அங்கே போனால் சுத்தமாக நெட் இருக்காது. ஸோ இங்கே வந்து போடுறேன். ஐ ஹோப் அது வரை இந்த கதையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாய் அம்மி சரங்கே.